அமைச்சர் குமார ஜெயக்கொடியை ராஜினாமா செய்யுமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஆர்ப்பாட்டம். மக்கள் ஆணையை மதிப்பதாக இருந்தால் வலுசக்தி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். அஜித் பி பெரேரா. தனியார் பல்கலை மாணவரின் உயிரிழப்புக்கு இதுவா காரணம்? நிலக்கரி கொள்வனவில் 30 பில்லியன் ரூபாய் ஊழல் நாடாளுமன்றத்தில் அம்பலமானது. பாடசாலைகளுக்கான முதலாம் தவணை இன்றுடன் நிறைவு. உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியை கண்டறிய அருண் ஜெயசேகர பதவி விலக வேண்டும். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அதிரடி கோரிக்கை. அனைத்தையும் பகிரங்கப்படுத்த தயார். மஹிந்த அதிரடி அறிவிப்பு. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பு கண்டி இடையே விசேட பஸ் சேவை ஆரம்பம். கரைவழி ஆய்வை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் சமாச தலைவருக்கு அச்சுறுத்தல். கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களுக்கிடையே மோதல், ஒருவர் காயம். புறக்கோட்டை பஸ் நிலையத்திற்கு சேதம் ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை. யாழில் மாணவனின் ஆடைகளை களைந்து காணொலி பதிவு செய்து தாக்குதல். பேருந்துகளில் மயக்கமருந்து கலந்து பிஸ்கட் கொடுத்து கொள்ளை, போலீசார் கடும் எச்சரிக்கை. தேசிய அபிவிருத்தி வங்கி நிதி மோசடி நிலைமையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு. குமார சங்கக்காரவின் பேரில் பலவும் போலி முதலீட்டு விளம்பரம், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ரயில்களில் அதிக விலைக்கு உணவு, திடீர் சுற்றி வளைப்பு. எப்ஸ்டீனுடன் தொடர்பா ட்ரம்பின் மனைவி பதில். லெபனானுடன் விரைவில் நேரடி பேச்சு, நெதன்யாகு. வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை ராஜினாமா செய்யுமாறு கோரி இன்று பாராளுமன்ற நுழைவீதிக்கு அருகில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சக்தியினர் முன்னெடுத்துள்ளனர். பாராளுமன்றத்தை நோக்கி செல்லும் பத்திரமுள்ள பொழுதுவ சந்தியில் இந்த போராட்டம் நடைபெறுவதால் அந்த பகுதியிலான போக்குவரத்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தரமற்ற நிலக்கரி கொள்வனவு காரணமாக நாட்டிற்கு பில்லியன் கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். அத்துடன் அந்த விவாதத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உடனடியாக தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதேவேளை அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சியால் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதம் இன்று நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அரசியல் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாராளுமன்றத்தை மையமாக கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் ஆணையை மதிப்பதாக இருந்தால் வலுசக்தி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் அவருக்காக அரசாங்கம் முன்னின்று வாதிடக்கூடாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். வலுசக்தி அமைச்சருக்கு எதிராக இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் மேலும் கூறியதாவது: இந்த நாட்டின் மக்கள் ஆணையை மதிப்பதாக இருந்தால் இந்த அரசாங்கத்தில் உள்ள 159 உறுப்பினர்களும் இந்த மோசடிக்காக முன்னிற்க முடியாது. விலைமனு வழங்கப்பட்ட விதம் தவறானது என்று கணக்காய்வாளர் அறிக்கையிலேயே கூறப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட விலைமனு மற்றும் அது தொடர்பான விடயங்கள் அனைத்தும் தவறானவை. இதுகுறித்து நாங்கள் முதலில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதும் சமூகத்தில் இது பற்றிய உரையாடல் எழுந்த போதும் அமைச்சரோ அல்லது அரசாங்கமோ அதற்கு செவி சாய்க்கவில்லை. தாங்கள் செய்த காரியம் சரியானது என்று அவர்கள் எப்போதும் கூறி வந்தனர். ஆனால் இன்று வெளியாகி வரும் அனைத்து அறிக்கைகளும் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதை உறுதிப்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலக்கரி கொள்வனவு நடைமுறைகளில் பாரிய முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் இடம்பெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மோசடிகள் காரணமாக நாட்டுக்கு சுமார் 30 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நிலக்கரி கொள்வனவின் போது 30 பில்லியனுக்கும் அதிகமான நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது நாட்டின் வரலாற்றில் இடம்பெற்ற மிக பாரிய திட்டமிட்ட கொள்ளை என அவர் விமர்சித்தார். விநியோகஸ்தர்கள் முறையாக பதிவு செய்யப்படுவதற்கு முன்னரே அவர்களுக்கு ஏல ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கணக்காய்வாளர் நாயகத்தின் ஆலோசனைகளை மீறி 42 நாட்களுக்கு இருந்த விலைமனு காலம் 21 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில ஊழல் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயற்படும் வகையில் நிலக்கரியின் கலோரி அளவு வேண்டுமென்றே திருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டமாதிபரின் இறுதி இணக்கம் கிடைப்பதற்கு முன்னரே இந்த விலைமனுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தற்போதைய மற்றும் முன்னாள் அரசாங்கங்களின் முக்கிய புள்ளிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த ஊழல் பின்னணியில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு பட்டுள்ளனர். அவர்கள் தமது நெருக்கமானவர்களை பாதுகாப்பு
பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான முறைகேடுகளுக்கு வழிவகுத்ததாக அவர் தெரிவித்தார். நிலக்கரி தாங்கிய கப்பல்கள் வருகை தருவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நாட்டின் மின்சார உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் விளைவாக பாரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு அதிகாரிகளின் முறையற்ற தலையீடுகளினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த பாரிய பாதிப்பு குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புறக்கோட்டை பஸ் நிலையத்திற்கு சேதம் விளைவிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதியமைச்சர் பிரசன்ன குணசீன தெரிவித்தார். இன்று காலை புறக்கோட்டை பஸ் நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். பஸ் நிலையத்திற்கு சேதம் விளைவிப்பது திட்டமிட்ட குழுக்களின் செயல் என தெரிவித்த அமைச்சர் இதற்கு எதிராக கடுமையான சட்டத்தை அமல்படுத்தவும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அங்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் கருத்து தெரிவிக்கையில் பெண்களுக்கான கழிவறைகளில் பொருத்தப்பட்டிருந்த குழாய்களுக்கு முதல் நாளே சேதம் விளைவிக்கப்பட்ட நிலையில் அவை மீண்டும் பொருத்தப்பட்ட பின்னர் நேற்றிரவு இரண்டாவது முறையாகவும் உடைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு திட்டமிடப்பட்ட குழுவின் செயல் என தெரிவித்த அமைச்சர் பஸ் நிலையத்தின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். அரசியலில் நமக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் பொதுமக்களின் சொத்து மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டது. இவற்றுக்கு சேதம் விளைவிக்க முடியாது. இதற்கு எதிராக நாம் சட்டத்தை அமல்படுத்துவோம். அதேபோல் இங்கு பாதுகாப்பையும் பலப்படுத்துவோம். சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. அதனை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார். ஹோமாகம மொரககேன பகுதியில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மொரககேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த ஹோட்டலில் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்றுக்கிடையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட விருந்தொன்றின் போது ஏற்பட்ட வாய்த்தர்க்க மோதலாக மாறிய நிலையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தாக்குதலை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சிலரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் நெக்கதலுப்பொத்த வெள்ளவல பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹோமாகம பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 2 மாணவ குழுக்களோடு ஏற்பட்ட மோதலில் அதே பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பல்கலைக்கழகத்தினால் நேற்று சித்திரை புத்தாண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த புத்தாண்டு விழாவின் அனைத்து நடவடிக்கைகளும் மாலை 6 மணியளவில் நிறைவடைந்துள்ளன. எவ்வாறாயினும் அதன் பின்னர் அதே பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று இரவில் தனியார் விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மாணவியொருவர் கழிவறைக்கு சென்றுள்ளதுடன் அவர் பின்னால் ஒரு மாணவனும் சென்றுள்ளார். அதை கண்டதும் அந்த மாணவியின் நண்பர் அவளுக்கு பின்னால் சென்ற மாணவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். அந்த நேரத்தில் தாக்குதலுக்குள்ளான மாணவனின் நண்பர்கள் குழு ஒன்று தாக்குதல் நடத்திய மாணவரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த அந்த மாணவரை ஹோட்டல் ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் அந்த நேரத்திலேயே குறித்த மாணவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் நெக்கதொழுப்பொத்த வெள்ளவ பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய அபிவிருத்தி வங்கியில் இடம்பெற்றுள்ள உள்ளக நிதி மோசடி தொடர்பான நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கியுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழு தலைவர் எவன் பாபஜார்ஜியோ இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் இந்த சம்பவம் அமைப்பு ரீதியான பிரச்சனையாக இல்லாமல் நிறுவன மட்டத்திற்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. பாரிய நிதி இழப்பு இருந்தாலும் குறித்த வங்கி போதுமான மூலதனத்துடன் பணப்புழக்கத்துடனும் இயங்கி வருவதாக மத்திய வங்கி மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வங்கியின் சாத்தியக்கூறு மற்றும் மூலதன விகிதங்கள் ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச அளவை விட மேலாக உள்ளதால் வங்கியின் நிலைத்தன்மைக்கு உடனடி அச்சுறுத்தல் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி மற்றும் தேசிய அபிவிருத்தி வங்கி அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் அடிப்படையில் வங்கியின் மேற்பார்வை செயல்முறைகளில் ஏற்பட்ட குறைபாடே இந்த மோசடிக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் கிரிக்கெட் தலைவர் குமார சங்கக்கார பாரிய முதலீட்டு வாய்ப்பொன்றை பரிந்துரைப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலி போலியானது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஃபேக்ட் கிரெசன்டோ எனும் உண்மை கண்டறியும் இணையதளம் இது தொடர்பில் முன்னெடுத்த விசாரணையில் குறித்த காணொலி மற்றும் அதனுடன் தொடர்புடைய செய்திகள் ஒரு திட்டமிடப்பட்ட இணைய மோசடியின் ஒரு பகுதி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. உள்ளூர் ஊடக இணையதளம் ஒன்றின் வடிவமைப்பை ஒத்த வகையில் தயாரிக்கப்பட்ட இவ்வாறான ஒரு போலி செய்தியில் குமார சங்கக்கார மற்றும் பிரபல வர்த்தகர் ஒதார குணவர்த்தன் ஆகியோர் இவ்வாறான முதலீட்டு திட்டங்களுடன் தொடர்பு
தொடர்புடையவர்கள் என பொய்யாக குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது இந்த செய்திகள் நீக்கப்பட்டுள்ளது மாற்றப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயரையும் இதனுடன் தொடர்புபடுத்தி வேறு போலி தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. இவை முற்றாக மோசடியானவை என உறுதிப்படுத்தியுள்ள இலங்கை கணனி அவசர பிரதிபலிப்பு தளம் இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு நிபுணர் அசேல வைத்தியலங்கார இதுகுறித்து விளக்குகையில் இவ்வாறான மோசடிகள் உண்மையானவை என நம்ப வைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும் இதன் மூலம் தனிப்பட்ட தரவுகள் அல்லது பேஸ்புக் கணக்குகளின் விவரங்களை திருடும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்தார். இவ்வாறான தகவல்களை பகிர முன்னர் அதன் உண்மைத்தன்மை சரிபார்க்குமாறும் சந்தேகத்திற்கிடமான விடயங்கள் குறித்து உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் அதிகாரிகள் மற்றும் உண்மை கண்டறியும் தரப்பினர் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர். மதுபான போத்தல் ஒன்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் தருமபுரம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த ஒருவரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளர் கொள்வனவு செய்த புதிய மோட்டார் சைக்கிளை கடந்த 8ஆம் தேதி இலக்கத்தகடுகள் ஒன்றையும் வருமான அனுமதி பத்திரம் ஒன்றையும் செலுத்திய குற்றத்திற்காக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு இந்த லஞ்சம் கோரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் லஞ்சமாக 10,000 ரூபாய் பணத்தை கோரியுள்ளார். அவ்வளவு பணத்தை வழங்க முடியாது என முறைப்பாட்டாளர் தெரிவித்த போது சந்தேக நபர் மதுபான போத்தல் ஒன்றை கோரியுள்ளார். அதனை வழங்கும் வரை முறைப்பாட்டாளரின் தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக வழங்கப்பட்டிருந்த கடிதத்தை தன்வசம் வைத்துக் கொண்டு நேற்று குறித்த மதுபான போத்தலை லஞ்சமாக பெற முயன்றுள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் தருமபுரம் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்திற்கு அருகில் உள்ள மூடியிருந்த கட்டடம் ஒன்றுக்கு அண்மையில் வைத்து லஞ்ச ஊழல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கான 1ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலைகளுக்கு நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 2ஆம் தவணைக்கான கற்றல் செயற்பாடுகள் 2026/7/24ஆம் தேதி நடைபெறும் என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2010 தொடக்கம் 2015ஆம் ஆண்டு கால பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றிற்கு அமைவாக தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. எனக்கோ அல்லது எனது குடும்ப உறுப்பினர்களுக்கோ சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு இணங்க உரிய ஆவணங்களை வழங்கத்தான் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை ஒருங்கிணைப்பில் இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான புதிய அரசமைப்பின் அடிப்படை அம்சங்கள் குறித்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் அவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான 2வது முக்கிய கூட்டம் கொழும்பில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுகளுக்கான புதிய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் குறித்து கட்சிகளிடையே ஏகமனதாக இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அடிப்படை அம்சங்களை பொது நோக்காக கொண்டு தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த தீர்வு திட்டம் ஒன்றை உருவாக்கவும் உடன்பாடு காணப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான அரசியல் தீர்வு திட்டத்தை வடிவமைக்கும் நோக்கில் ஒரு சிறப்பு வரைவு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நிபுணர் குழுவும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக சிரேஷ்ட சட்டத்திறனிகளான ரணிதா ஞானராஜா மற்றும் மரியதாஸ் ஜூட் டினேஸ் ஆகியோர் செயற்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிபுணர் குழுவில் கனகேஸ்வரன், சொர்ணராஜா, செல்வகுமாரன், தமிழ்மாறன், சிவகுமார், குருபரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஒவ்வொரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியும் தங்களது சார்பில் ஒரு உறுப்பினரை இந்த நிபுணர் குழுவில் நியமிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளன. முன்னதாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருந்தாலும் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருங்கிணைந்த வரவை உருவாக்குவது முக்கிய தேவையாக கருதப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கலந்துரையாடல்களை முன்னெடுத்தால் இந்த ஒருங்கிணைந்த அடிப்படை வரைவே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டு நிலைப்பாடாக முன்வைக்கப்படும் எனவும் இந்த மாநாட்டில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களின் போக்குவரத்திற்காக கொழும்பு மற்றும் கண்டிக்கிடையிலான விசேட பஸ் சேவைகள் ஆரம்பிக்க போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. எதிர்பார்க்கப்படும் மேலதிக பயண தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இன்று முதல் இந்த பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என போக்குவரத்து பிரதியமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேன தெரிவித்தார். டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்ட சேதத்தினால் கொழும்பு கண்டி இடையிலான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்களின் தடையற்ற பயணத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்த விசேட பஸ் சேவைகள் கொழும்பு வெஸ்டியன் மாவட்ட பஸ் நிலையத்தில் இருந்து இயக்கப்பட உள்ளன. சித்திரை புத்தாண்டு விடுமுறை காலத்திற்கு பின்னரும் பொதுமக்களின் தேவை மற்றும் செயல்பாட்டு சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இந்த வார இறுதி நாட்களில் திருத்தப்பட்ட கால அட்டவணையின் கீழ் இந்த பஸ் சேவையை தொடர எதிர்பார்ப்பதாக பிரதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் கரை வலை தொழிலால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக நாரா நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வை செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் மற்றும் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் தங்குரூபன் ஆகியோரை கரைவலை சம்மாட்டியொருவர் அச்சுறுத்திய சம்பவம் நேற்று வடமராட்சி கிழக்கு தாலையடியில் இடம்பெற்றுள்ளது. நாடு முழுவதும் உளவு இயந்திரத்தை பாவித்து கரைவலை தொழில் செய்வது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்துடன் இணைந்து நாரா நிறுவனம் வடமராட்சி கிழக்கு தாளியடி பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டது. இதன்போது மனிதவள மற்றும் உளவியந்திரம் கொண்டு கரைவலை மீன்பிடி மேற்கொள்வது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. குறித்த ஆய்வை செய்தி சேகரிக்க சென்ற வடமராட்சி கிழக்கு சுயாதீன ஊடகவியலாளர் மற்றும் சமாச தலைவர் தங்குருவன் ஆகியோருக்கு சுண்டிக்குளத்தில் கரைவலை தொழில் செய்யும் சம்மாட்டி ஒருவரால் கடும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கரைவலை தொடர்பான எதிர்மறையான செய்திகளை பிரசுரிப்பதையும் அதேபோன்று கரைவலை தொடர்பான பிரச்சினைகளில் தலையிடுவதையும் நிறுத்துமாறு குறித்த சம்மாட்டியால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் ரயில் நிலைய சிற்றுண்டி சாலையில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் விலைப்பட்டியலின்றி வியாபாரம் செய்தல் போன்ற சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து விசேட கவனம் செலுத்தி நாடு முழுவதும் தொடர்ச்சியான சுற்றி வளைப்புகள் மற்றும் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அனைத்து மாவட்ட உத்தியோகர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மீனகையா இரவு நேர ரயிலில் உள்ள சிற்றுண்டி சாலையில் திடீர் சுற்றி வளைப்பொன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குடிநீர் போத்தல்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தமைக்காக சம்பந்தப்பட்ட வியாபாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் நேற்றைய தினமும் மருதானை ரயில் நிலையத்தில் உள்ள சிற்றுண்டி சாலை ஒன்று அதிகாரிகளால் சோதனையிடப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு அநீதி இழைக்கும் வகையில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் மற்றும் விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாத வியாபாரிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறான அநீதிகளுக்கு முகம் கொடுக்கும் நுகர்வோர் அது குறித்து உடனடியாக தமக்கு அறிய தருமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு நகரங்களிலிருந்து மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களுக்கு பேருந்துகளில் தனியாக பயணிக்கும் பிரயாணிகளை இலக்கு வைத்து மயக்கமருந்து கலந்த பிஸ்கட் கொடுத்து கொள்ளையடிக்கும் கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயக மேனன் விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல்கள் வருமாறு: கொள்ளையர்கள் சாதாரணமாக பயணிகள் போல வேடமிட்டு பேருந்துகளில் தனியாக பயணிக்கும் நபர்களிடம் சென்று பேச்சு கொடுத்து நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். பேச்சுவார்த்தையினிடையே தங்களின் பையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை எடுத்து பயணிகளுக்கு கொடுத்து சாப்பிட வற்புறுத்துகின்றனர். அந்த பிஸ்கட்களில் வீரியமிக்க மயக்க மருந்து கலக்கப்பட்டிருக்கும். மயக்கமருந்து கொடுக்கப்பட்ட பயணிகள் பிஸ்கட் சாப்பிட்டு சிறிது நேரத்தில் பயணிகள் ஆழ்ந்த மயக்க நிலைக்கு செல்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் கொள்ளையர்கள் அவர்கள் அணிந்திருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் கைப்பையில் உள்ள பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பேருந்தில் இருந்து தப்பிச் சென்று விடுகின்றனர். மயக்கமருந்து கொடுக்கப்பட்ட பயணிகள் சுமார் 3 நாட்களுக்கு பின்னரே சுய நினைவுக்கு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மயக்கமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நிலைமை தொடர்கின்றது. அண்மை காலமாக இவ்வாறான பல முறைப்பாடுகள் போலீஸ் நிலையங்களில் பதிவாகியுள்ளன. பொதுமக்கள் குறிப்பாக தனியாக பயணிக்கும் பயணிகள் பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். பேருந்துகளில் அல்லது பொது இடங்களிலோ அறிமுகம் இல்லாதவர்கள் வழங்கும் உணவுப் பொருட்கள், பிஸ்கட், குளிர்பானங்கள் அல்லது எந்த ஒரு பொருளையும் பெற்றுக்கொள்ளவோ அல்லது சாப்பிடவோ வேண்டாம். நீண்ட தூர பயணங்களின் போது அதிக விழிப்புணர்வுடன் இருக்கவும். சந்தேகத்திடமான நபர்கள் குறித்து அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கவும். தங்கள் பயணங்களின் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர்.
தனிப்பட்ட பகை காரணமாக யாழில் 17 வயது மாணவன் ஒருவனின் ஆடைகளை களைந்து அவன் மீது தாக்குதல் நடத்தி அதனை காணொலியாக பதிவு செய்து வேறு நபர்களுக்கு அனுப்பிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றைய நபர் தலைமறைவாகியுள்ளார். சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மருதனார்மடம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மாணவனின் வீட்டிற்கு சென்ற இருவர் அவரை மோட்டார் சைக்கிளில் வயல்வெளிக்கு கடத்திச் சென்று ஆடைகளை களைந்து காணொலி எடுத்து அதனை சக மாணவர்களுக்கு நேரலையில் காண்பித்துள்ளனர். பின்னர் சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றைய நபர் தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாக சுன்னாகம் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை மற்றைய சந்தேக நபரை கைது செய்யும் வகையில் சுன்னாகம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியை கண்டறிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணை ஜெயசேகர பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சக்ரானி இயக்கிய அபுஹிந்த் என்ற நபர் மற்றும் தாக்குதலில் பின்னணியில் உள்ள மாஸ்டர் மைண்ட் குறித்த விசாரணைகள் அவசியம். இது ஒரு சதித்திட்டம் என முன்னாள் சட்டம் அதிபர் கோரியமையும் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் ரிசாத் பதியுதீன் போன்றோர் அரசியல் நோக்கங்களுக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். தற்போதும் விசாரணைகளை மூடி மறைக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சுமத்தினார். இத்தாக்குதலால் முஸ்லிம் சமூகம் பாரிய சமூக நெருக்கடிகளையும் கண்காணிப்புகளையும் எதிர்கொண்டது. சாரா ஜெஸ்மினை தப்ப வைத்தார் என பொய் குற்றச்சாட்டில் சிறை சென்ற அபூபக்கர் போன்ற அப்பாவி மக்கள் இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாய்ந்த மருது வெடிப்பின் போது சாரா ஜெஸ்மின் தப்பியோடியதாக கூறப்படும் நிலையில் அப்போது அப்பகுதியின் கட்டளை தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் அருணை ஜெயசேகர தற்போது அரசாங்கத்தின் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக உள்ளார். விசாரணைகள் பக்கச்சார்பின்றி நடைபெற வேண்டுமாயின் அருணை ஜெயசேகர தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் 2 உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்க மோதலாக மாறியதில் காயமடைந்த ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாய்த்தர்க்கம் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் மாநகர சபை உறுப்பினர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கருபாத்தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். லெபனானுடன் முடிந்தவரை விரைவில் நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு தமது அமைச்சரவைக்கு உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். நேரடி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு லெபனானிலிருந்து விடுக்கப்பட்ட தொடர்ச்சியான கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு நேற்று தனது அமைச்சரிடம் இதனை அவர் கோரியதாக எக்ஸ் தளத்தில் ஹீப்ரு மொழியில் குறிப்பிட்டுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுத பாணியாக்குதல் மற்றும் இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியான உறவுகளை ஏற்படுத்துதல் ஆகிய விடயங்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய பாலியல் குற்றவாளியாக கூறப்படும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தனது தொடர்பு மற்றும் அவரது குற்றங்கள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று மெலனியா ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக எப்ஸ்டீன் விவகாரத்தில் மெலனியாவுக்கும் தொடர்பு இருப்பதாக இணையத்தில் அதிகம் பேசப்பட்டன. இந்த நிலையில் அந்த கதைகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவை என் மீது அவதூறுகள் என்றும் கூறியுள்ளார். கேவலமான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் என்னை தொடர்பு படுத்தும் பொய்கள் இன்றைய முடிவுக்கு வர வேண்டும். என்னை பற்றி பொய் சொல்பவர்களிடம் அறநெறி, பணிவு மற்றும் மரியாதை ஆகியவை அறவே இல்லை. அவர்களின் அறியாமையை நான் எதிர்க்கவில்லை. மாறாக எனது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கீழ்த்தரமான முயற்சிகளை நான் நிராகரிக்கின்றேன் என்று அவர் கூறினார். வெள்ளை மாளிகையில் அறிக்கையை வாசித்த அவர் எப்ஸ்டீனுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்ததோடு நானும் எனது வழக்கறிஞர்களும் இந்த ஆதாரமற்ற மற்றும் அடிப்படையற்ற பொய்களை வெற்றிகரமாக எதிர்த்து போராடியுள்ளோம் என்று கூறினார். தொடர்ந்து பேசியவர் ஒவ்வொரு பெண்ணும் விரும்பினால் தனது கதையை பொதுவெளியில் சொல்வதற்கான நாள் அவளுக்கு கிடைக்க வேண்டும். அப்போதுதான் உண்மை நமக்கு தெரிய வரும் என்று கூறியுள்ளார்.